வணக்கம். சனீஸ்வரன் அஸ்தங்க தோசை அடைய போறாரு. அதை அடைஞ்சிருக்காரு. 8/3/2026 இருந்து 11/4/2026 வரைக்கும் அஸ்தமனமா இருப்பார். அதாவது சூரியனை நெருங்குற கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும். மகர ராசி பலன்கள் என்னங்கிறத பார்ப்போம். மகர ராசி பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சனீஸ்வரன் தான். 2ஆம் அதிபதியும் சனீஸ்வரன் தான். 3ஆம் ஸ்தானத்துல அஸ்தமனம் அடைகிறாரு. எப்பவுமே ராசி அதிபதி அஸ்தமனம் அப்படின்னாவே நோய்கள், உடம்பு சரியில்லாம போறது, மருத்துவ செலவுகள் வர்றது, பிறரை நம்பி ஏமாறுறது, பொருளாதாரத்துல ஒரு பலவீனமாகிறது, கெட்ட பெயர்கள், அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நல்ல முடிவு, தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத ஒரு காலகட்டமா இருக்கும். ஜாக்கிரதை இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 2ஆம் அதிபதி அஸ்தமனம் அப்படின்னாவே பொருளாதாரத்துல சேமிப்பும் கூட, சேவிங்ஸ் இருந்தாலும் கூட அதை எடுத்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். ஒரு அந்த செலவுமே தேவையில்லாத செலவுகளா இருக்கு. அப்ப அந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அப்போ செலவினங்கள் இயற்கையாவே 2/11 அஸ்தமனம் ஆகிறப்ப வரவு எவ்வளவு வந்தாலும் செலவினங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மருத்துவ செலவினங்கள் வரும், இல்ல இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம சிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கூட செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2ஆம் அதிபதி அஸ்தமனமா இருக்கிறப்ப. குடும்பத்திலேயே சண்டை சச்சரவுகள், தேவையில்லா சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும். 3ஆம் வீட்டுல அஸ்தமன கிரகம் இருந்துச்சுனாவே நம்மளுடைய முயற்சி எடுத்த காரியங்களை ஒரு தடவை எடுத்து அதை செய்ய முடியாது. 2-3 தடவை தடங்கள் ஆகும். அதனால தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ எடுக்கிற முயற்சிகள் தாமதப்பட்டுதான் எதா இருந்தாலும் நடக்கும். கவனமா எச்சரிக்கையா செய்துட்டு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பணம் ஒருத்தர் நம்பி கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. பணம் பொருளாதாரம் மட்டுமல்ல, வேற விஷயங்கள்லயுமே ஜாகிரதையா இருந்துக்கிறது நல்லது மகர ராசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராசி அதிபதி அஸ்தமனம் ஆகுதுனாவே அவங்களுடைய செயல்திறன் குறைஞ்சிரும், செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ஒரு அட்வைஸ் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. தொழில்ல புதிய இன்வெஸ்ட்மெண்ட்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தொழில இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம செய்யற காரியங்கள் இருந்துச்சுன்னா அது அலைச்சல்கள் அதிகமா அலையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதனால மருத்துவ செலவினங்கள் வரும். அதே மாதிரி பிறரை நம்பி ஏமாறக்கூடிய காலகட்டங்கள், மிகுந்த எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இதுக்கு ஒரே தீர்வு பைரவருடைய வழிபாடு. 1 மாத காலகட்டங்கள் தான், அதுக்கப்புறம் மாறிடும். கால பைரவர் சன்னதிக்கு சென்று அனுதினம் வழிபட்டு வரலாம். சனிக்கிழமை ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் சென்று வழிபட்டு வரலாம். அதே போல வீட்டுல மந்திர பாராயணங்கள், பைரவருடைய மந்திர பாராயணங்கள், பைரவருடைய காயத்ரி மந்திரம், பைரவர் அஷ்டகம் இருக்குது. இந்த மாதிரி மந்திர பாராயணங்களை செய்துட்டு வந்தாலும் அதிக அளவுல அந்த தீங்குகள் வராது. மகராசி பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரை நம்பி ஏமாறுறது தான் அதிகமா இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு நல்லது.